வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி சிக்கன் மிளகு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதை நார்மலாக இருக்கிற சிக்கன்லேயும் பண்ணிக்கலாம், நாட்டுக்கோழிலையும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த மிளகு குழம்பு செஞ்சுக்கலாம். இதுக்கு நான் சிக்கனை வந்து 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு அது கூட மஞ்சத்தூள், உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நான் இப்போயே சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இது கூட நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் வற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அடுப்பில் வச்சு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அரிசி களைஞ்ச தண்ணி கறி மூழ்கிற அளவுக்கு வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 விசில் மட்டும் வைங்க. இது நார்மல் பிராய்லர் கோழினால நான் 2 விசில் வைக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், சோம்பு, தேவைப்பட்டால் கசகசா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கசகசா சேர்த்துக்கல. இது மட்டும் சேர்த்து நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம், பூண்டு, இஞ்சி நல்லா பொன் வறுவலாக வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுல தான் அந்த குழம்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட மிளகு ஒரு 2 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. அப்போ தான் கலர் மாறாமல் பொன் வறுவலாக வறுக்க முடியும். நல்லா எல்லாம் வறுத்ததுக்கப்புறமா நம்ம தேங்காவை சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கன் முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ இது கூட தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனும், மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரத்தை தகுந்தாப்பில் நீங்கள் மிளகாத்தூள் கூட குறைச்சி போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச கரம் மசாலா அது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன். அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2-3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஒரு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வைங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ குழம்ப தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 2-3 டீஸ்பூன் விட்டுட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கல்பாசிப்பூ, சோம்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு தாளித்து இறக்கிடுங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோட, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எதோட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.